ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ் அட்டாமிக் மாடல்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ரூதர்ஃபோர்டு பார்த்தோம். இவர் நீல்ஸ் போருங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1913, அதாவது 1913 ஹைட்ரஜன் அயானை ஸ்பெக்ட்ரம் லைன் எடுத்து அதை பேஸ் பண்ணி இவர் ஒரு அட்டாமிக் மாடல் ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் எதை பேஸ்டாக வச்சு அந்த மாடலை கிரியேட் பண்ணுறாருன்னா பிளாங்க் குவாண்டம் தியரியை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வர்றாரு. இந்த போர்ஸ் மாடலில் என்னென்னலாம் கிடைக்குதுன்னா, அந்த ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறாங்களா, அந்த லைன்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாங்க, எனர்ஜி கண்டுபிடிக்கிறாங்க, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும் பண்ணாமல் ஹைட்ரஜன் ஆட்டமான அதோட அயான்ஸ் H+, அது மாதிரி அயான்ஸ் +1+ இருக்கிற மாதிரி மட்டும் உள்ள அயான்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது லைக் ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரியே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் இதை ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, இதோட நெக்ஸ்ட் பாஸ்டுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்டுலேஷனில் எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றுது. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் தி ஸ்பெசிபிக் சர்க்குலர் பாத் நோன் ஆஸ் தி ஆர்பிட்டால். அந்த சுற்றி வர அந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட்டால் ஆர் ஸ்டேஷனரி எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டேஷனரி எனர்ஜி லெவல்ங்கிறது ஆர்பிட்டாலோட நிலைத்த அந்த ஆற்றல் மட்டம்னு சொல்றோம். அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் கொண்ட பாதையில எலக்ட்ரான்ஸ் ஆற்றல் மாறாம, அந்த எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகாம ரொட்டேட் ஆகி வரும். அப்ப அதுக்கு பேரு அதை சொல்லிடுறாங்க. அப்ப ஒரு ஆர்பிட்டால், அதாவது K ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான் இப்போ ஒரு இது இருக்குன்னா அதோட எனர்ஜி லெவல் அந்த ஒன்னா தான் இருக்கும். எல்லா இதுலயுமே அந்த Kவோட எனர்ஜி லெவல் ஒன்னா தான் இருக்கும் அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அக்செப்டட் ஆர்பிட்டால்னா என்னன்னா, லாஸ்ட் செல்லுல இருக்க எலக்ட்ரான்ஸ் ஒன்று கொடுக்கும், இல்லாட்டினா வாங்கும். அப்படி இருக்கிறது வாங்குனுச்சுன்னா, அதாவது ஏத்துக்குச்சுன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா, அதோட அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எலக்ட்ரானோட வேல்யூ எப்படி இருக்கும்னா H/2π அப்படிங்கிற மடங்குகளா தான் இருக்கும் அப்படிங்கிறத இவர் விவரிச்சிருக்காரு. Next, the angular momentum of the electron present in any orbital must be an integral multiple of H/2π. நான் சொன்னல அதேதான். அந்த கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டம், அந்த அதுல இருக்க எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, கேசல்ல 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்னா H/2π அப்படிங்கிற மல்டிப்ளா தான் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார்முலா கோண உந்தம், அதாவது மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா mv காமா அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு n into H/2π. இந்த இருக்கு H/2π. அப்ப nங்கிறது இன்டெக்ரல் மல்டிபிள். என்னோட வேல்யூ 0 கிடையாது, 0வா இருந்தா டோட்டலா 0 ஆயிடும். அப்போ 1 2 3 அப்படிங்கிற முழு எண்களா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறது சொல்லிடுறாங்க. mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், காமாங்கிறது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த
எலக்ட்ரான். ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.626 into 10⁻⁻13 ஜூல் செகண்ட். அண்ட் தென் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எலக்ட்ரான் தன்னோட நிலையிலேருந்து மாறும்போது அது குறிப்பிட்ட ஆற்றலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அல்லது எமிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதாவது ஒரு ஆற்றல் மட்டத்திலேருந்து இன்னொரு ஆற்றல் மட்டம், ஒரு ஆர்பிட்டால்லேருந்து அடுத்த ஆர்பிட்டாலுக்கு போகுதுன்னா, சேஞ்ச் ஆகுதுன்னா, அங்கே ஏதோ ஒரு எனர்ஜியை அக்செப்ட் பண்ணிட்டோ, ஒன்று எடுத்துக்கிட்டோ இல்லாட்டி எமிட் பண்ணிட்டோ, அப்சர்வ் பண்ணிட்டோ எமிட் பண்ணிட்டோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறது சொல்றார். இப்போ இந்த இடத்துல தான் ஸ்பெக்ட்ரம் லைன் ஃபார்ம் ஆகும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ எமிட் பண்ணிட்டாலோ தான் அங்கே ஸ்பெக்ட்ரம் லைன் ஃபார்ம் ஆகும். எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் எமிட்டட் டியூரிங் தி டிரான்சிஷன் இஸ் கிவன் பை, அதாவது டெல் is equal to E2 minus E1. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் போகுது. அப்போ ரெண்டாவது லெவல் இருக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அப்போ E2 minus E1. அப்போ HC divided by lambda இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த radiation observed or emitted during the transition is given by V. V is equal to E2 minus E1 divided by H. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இதோட ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ரேடியேஷன் கிடைக்கும். அந்த ஃபார்முலாவில், அதாவது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா எனர்ஜி அப்சர்வ்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல, ஸ்டேஷ்னரி எனர்ஜி லெவல் ஆஃப் ஆர்பிட்டால் ஃபர்ஸ்ட் 1ங்கிறது இடத்துல K இருக்கு, 2ங்கிற இடத்துல Lன்னு இருக்கு, 3ங்கிற இடத்துல Mன்னு இருக்கு, 4ங்கிற இடத்துல Nன்னு இருக்கு. அண்ட் தென் இங்கே Nங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது MVR is equal to N into H divided by 2π. இந்த Nங்கிறது வந்து குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதுல இவர் சொன்ன தியரியிலேருந்து வந்திருக்க ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் இதுதான். இதை பிரைமரி குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம், இல்லாட்டினா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயத்துல ஒரு குறைபாடு இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அது மாதிரி இதில் ஒரு குறைபாடு இருக்கு, அதாவது லிமிட்டேஷன்ஸ். இது என்னன்னா, நாட் எக்ஸ்பிளைன் ஹவு டு ப்ரொடியூஸ் ரேடியேஷன். ரேடியேஷன் எப்படி வருது, அதாவது எவ்வாறு கதிர்வீச்சு நிகழுங்கிறது சொல்லலை நமக்கு. நான் இடையில சொல்லிட்டேன், ஆனால் அது அவர் சொல்லலை, நான் அதை சொன்னேன். எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டம், அதாவது ஆர்பிட்ல இருக்கும்போது மற்ற ஆர்பிட்டாலுக்கு, அடுத்த ஆர்பிட்டாலுக்கு தாவுறது, ஜம்ப் பண்ணி போகிறது தான் ரேடியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வழி. அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறம் ஜீமன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டாக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜீமன் எஃபெக்ட்ங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஒரு எலக்ட்ரானை வைக்கும்போது அது ஃபார்ம் பண்ற ரேடியேஷன், அதை பத்தி அவர் சொல்லலை. அதே மாதிரி ஸ்டாக் எஃபெக்ட்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார வைக்கும்போது அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் லைனை பத்தி சொல்லலை. அதுக்கு அடுத்து it is explain only hydrogen and hydrogen like ions
அண்ட் ஆட்டம்ஸ். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இவர் எதை பேஸ் பண்ணி கொண்டுட்டு வந்தாருன்னா ஹைட்ரஜன் மாதிரியே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா NH/2π அப்படிப்பட்ட எலக்ட்ரான் மட்டும்தான் அந்த வட்டப்பாதையில இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்க தெரியுமா? இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அதுல ஃபில் ஆயிருக்கும்னு சொல்ல, அதை பத்தி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. பின்னாடி இத டி ப்ரோலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோ சோமர்ஃபீல்ட் எஃபெக்ட் பத்தி